அந்த சைடு திரும்பும்போது அவங்களோட வேஸ்டெல்லாம் எடுத்து நம்மளோட வேஸ்ட் கிட்ட போட்டுருவாங்க. அதாவது தட்டுல இப்படி அந்த பக்கம் சாப்பிட்டு திரும்பும்போது தாங்க சாப்பிட்ட தட்டுல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் எடுத்து நம்ம தட்டுல போட்டு போயிடுறாங்களாம். நீங்க அந்த வேஸ்டேஜை போடட்டும் அப்படிங்கிறக்காக. இதுவும் தப்பு. இதெல்லாம் நல்ல பழக்கமே இல்லை. மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது. நம்ம வேஸ்டேஜஸ் நாம தான் கொண்டு போய் போடணும். மற்றவங்க தட்டுல போடுறது, மற்றவங்க பக்கம் ஒதுக்குறது, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. அதெல்லாம் விட்டுறணுமா? அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு இருக்கான்னு பார்த்து சாப்பிட்றது மிக முக்கியமானது. இது யஹ்யா அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு சாப்பாடு இருக்கான்னு பார்த்து சாப்பிடணும். ஆனால் நமக்குன்னு நினைச்சிட்டு எல்லாம் எனக்கு நினைக்கக்கூடாது. அது நல்ல பழக்கம் இல்லை. இந்த மற்றவங்களுக்காக நன்மையை நாடணும். நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும். இப்ராஹிம் கவனிங்க. அதனால மற்றவங்களுக்கு இருக்குதான் பார்த்து சாப்பிடணும். அப்புறம் வேற வேணுங்கிறது நம்மளே எடுத்துட்டு போகணும். யாரையும் வச்சு வேலை வாங்கக்கூடாது. நம்ம வேலையை நாமளே செய்யணும். நாமளே தட்டை கொண்டு போய் கழுவி வைக்கணும். நாமளே டம்ளரை கழுவி வைக்கணும். வீட்டில் கூட இதை செய்யணும். இங்கே நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்கு போனாலும் நீங்களே தட்டை போய் அம்மாட்ட சொல்லி நம்ம நானே கழுவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதனால உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க. ஆக்டிவாக இருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அதனால சோம்பேறித்தனப்படக்கூடாது. இல்லைன்னு சொன்னாலும் அம்மாட்ட சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. நீங்களே பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ பழகுறீங்க, நீங்கள் செய்கிறீங்களே, அந்த மாதிரி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்லது தான். அது நல்ல பழக்கம். அது சரியா? உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். ஓகேம்மா, பாரக்கல்லா. ஏகே நல்ல பாயிண்ட்ஸாக சொன்னாங்க.